Exercise 1.5 sum number line. Let f is equal to minus 1, 3, 0, minus 1, 2, minus 9. சொல்லிட்டு மொத்தம் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. Be a linear function from z to z. ஸோ இன்டீஜர்லேருந்து இன்டீஜருக்கு தான் போகுது. Find f of x வந்து கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு ஹிண்ட்டு, லீனியர் ஃபங்க்ஷன் வச்சு ரெண்டு சம் தான் இருக்குது. ஒன்று 9th சம், ஒன்று வந்து 10th சம். வேறு எந்த சம்மே கிடையாது. ஃபஸ்ட் வந்து லீனியர் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ அந்த லீனியர் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா, நம்மளோட ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் தான். அதாவது இப்போ ஒரு கிராஃப் இருக்குது அப்படின்னா, அதில் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் நம்ம ட்ரா பண்ணுவோம். அந்த ஸ்ட்ரைட் லைன் எங்கிட்ட இருந்தாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஆரிஜின் வழியாக அந்த ஸ்ட்ரைட் லைன் போகுது. அது இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். இப்போ இதுக்கான ஈக்குவேஷன் நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, y is equal to mx plus cன்னு படிச்சிருப்போம். ஓகேவா? y is equal to mx plus c. இப்போது இங்கே பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, -1, 3, 0, minus 1, 2, minus 9. அப்போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் எக்ஸு ஒய்ன்னு எடுத்துகிட்டு எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு கடைசியில் அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத கொண்டு வரதானா y is equal to mx plus c. ஓகேவா? இதில் இங்கே ஒய்க்கு பதிலாக என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா f of xன்னு கொடுத்துருப்பாங்க. f of xனாலும் ஒய்னாலும் சேம் மீனிங் தான். ஓகேவா? ஒய்னாலும் f of xனாலும் சேம் மீனிங் தான். இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் நான் லீனியர் ஃபங்க்ஷனை இப்போ சால்வ் பண்ண போகிறேன். இவன் வந்து என்னது அப்படின்னா f is equal to -1, 3, 0, minus 1, 2, minus 9 is given. என்ன ப்ரூவ் பண்ண, ஃபைண்ட் f of x வந்து ஃபைண்ட் பண்ணும், which is nothing but f of xன்றது இப்போ தான் பார்த்தோம். என்னது அப்படின்னா mx plus c. இதை யூஸ் பண்ணி தான், இந்த ஒரே ஒரு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சி அந்த ஈக்குவேஷனை நம்ம கொண்டு வர போகிறோம். இதில் f of x is equal to x எனக்கு அப்படியே தான் இருக்கும். m வேல்யூ c வேல்யூ மட்டும் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்க போகிறேன். இப்போது ஃபஸ்ட் நான் எடுக்க ஒரு ஈக்குவேஷன் பாயிண்ட் வந்து -1, 3ன்ட்டு நான் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாயிண்டில் இதான் எக்ஸு, இது வந்து என்னோடய ஒய். இப்போ இந்த ஒய்னாலும் f of xனாலும் என்னது சேம் தான். அப்போது இந்த f of x இருக்கிற இடத்துல என்ன ஆகுது, இப்போ 3ன்னு வந்துருச்சு, which is equal to m இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -1 ப்ளஸ் c. அடுத்த ஸ்டெப்பில் 3 is equal to m இன்ட்டு -1னா -m ப்ளஸ் c. ஓகேவா? இதை ஸ்டார்னு கூட வச்சுக்கோங்க. இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து செகண்ட் பாயிண்ட் 0, இந்த 3 பாயிண்டில் அதை 2 எடுத்தாலே நமக்கு போதும், ஆன்சர் வந்துடும். 0, -1 எடுத்துக்கிறேன். இப்போ இதுபடி பார்த்தா நான் வந்து இதுதான் எக்ஸ், இதுதான் ஒய். ஸோ ஒய்னாலும் f of xனாலும் சேம். அப்போ f of xக்கு பதிலாக -1 போட்டேன், which is equal to இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும், 0. அப்போ அந்த ஹோல் டைம் எனக்கு என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ அதனால் எனக்கு வந்து சியை மட்டும் எழுதிக்கிறேன், ப்ளஸ் சி. ஸோ சியோட வேல்யூ இப்போ எனக்கு இங்கே என்ன வந்துருச்சு அப்படின்னா -1ன்னு வந்துருச்சு. இப்போ எனக்கு கிடச்ச சியோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், m கிடைக்கும். ஸோ சப்ஸ்டியூட் c is equal to -1 in 1. ஓகேவா? சப்ஸ்டியூட் c is equal to -1 in 1. அப்போது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா 3 is equal to -m -1. இப்போ நம்பர் எல்லாமே ஒரு பக்கம் கொண்டு வந்துடுவோம், எம்மை வந்து ஒரு பக்கம். ஸோ எம்மை வந்து ரைட் சைடு கொண்டு வந்தால் அது என்ன ஆயிடும்னா -mன்றது ரைட் சைடு இருக்க -m லெஃப்ட் சைடு வந்துச்சு அப்படின்னா +mன்னு ஆயிரும், which is equal to -1. இந்த +3 இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா -3 ஆயிரும். அப்போ m is equal to இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா -1 -3 சேம் சிம்பிள் இப்போ ஆட் தான் பண்ண போகிறோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா 4 ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் அப்படியே போட்டுறணும். அப்போ மைனஸ். அப்போ எனக்கு இப்போ சியும் கிடச்சிருச்சு, எம்மும் கிடச்சிருச்சு. அப்போது therefore f of x is equal to mx plus c. அப்போ f of x which is equal to mக்கு பதிலாக -4x, cக்கு பதிலாக -1. இதுதான் என்னோட f of x. இப்போ mக்கு பதிலாக -4 போட்டாச்சு, x, cக்கு பதிலாக -1. இதுதான் என்னோட f of x.